இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, ஏன் சாப்பிடாம பாதியில எழுந்திருக்கிற? ஹோ, நான் சாப்பிடாம எழுந்திருச்சு போறது கூட உங்க கண்ணுக்கு தெரியுதா ஆதி? அது வரைக்கும் சந்தோஷம். என்ன பேசுற மித்ரா, உட்காரு. எனக்கு சாப்பாடு வேண்டான்னு சொன்ன ஆதி, ப்ளீஸ் நீங்க சாப்பிடுங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஊட்டி விடுங்க, அதுவே வயிறு நிறைஞ்சு போச்சு. எனக்கு வேண்டாம். மித்ரா, இல்லனா நீங்க சாப்பிடுங்க. நான் போறேன். என்னாச்சு? ஏன் மித்ரா பாதியிலே போறா? நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலைக்கு அவளை வேற என்ன பண்ண சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? புரியாதவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறவங்க கிட்ட என்ன பேச முடியும்? மித்ராவுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்லி திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனா அதெல்லாம் நீங்க கண்டுக்கிற மாதிரியே தெரியல. தெரியாம தான் கேட்கிறேன், மித்ரா உங்க மேல பைத்தியமா இருக்கா? உங்களை தான் கல்யாணம் பண்ணி பெண் பிடிவாதமா இருக்கா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவளோட ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை கொடுக்குறீங்களா? நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பத்தி கன்சிடர் பண்ற ஐடியா உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரியே தெரியல. இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னங்க சாப்பிடாம? மித்ராவும் சுதாகரும் கோவப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவங்க யாருக்கும் தெரியாதுல்ல. ஐயோ ஆதி, ஆதி, மித்ரா, ஆதி, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். தயவு செஞ்சு தனியா இருக்க விடுங்க. இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? போதும் ஆதி, எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேட்காத. இப்ப எதுக்கு பாதி சாப்பாட்டுல இருந்து எழுந்து வந்த? எனக்கு பிடிக்கல, அதனால சாப்பிடல. இத கூட நான் உன்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணுமா? புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அதேதான் ஆதி, நானும் உன்கிட்ட சொல்றேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு உனக்கு நல்லா தெரியுது. ஆனா நீ அது திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே தான் இருக்க. சரி ஓகே, நீ உனக்கு பிடிச்சத பண்ணிக்கோன்னு சொல்லிதான் நான் வந்துட்டேனே. என்னால அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது ஆதி. மித்ரா, ஐம் சாரி. ஏதோ ஒரு விதத்துல நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுதுல்ல, ஆனாலும் உன்னை மாத்திக்கவே முடியல. அதானே சொல்ல வர? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மித்ரா, நீ ஏன் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது?